தமிழகத்தில் காலியாக உள்ள தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாக தலைமை தேர்தல் கமிஷனர் சம்பத் தெரிவித்தார். தலைமை தேர்தல் கமிஷனர் சம்பத் மதுரை வழியாக ராமேஸ்வரம் சென்றார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பொதுமக்களிடம் முழு அளவிலான ஆய்வுக்கு பின்னரே மின்னணு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும், மின்னணு இயந்திர கோளாறு குறித்து இதுவரை யாரும் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கவில்லை என தெரிவித்தார். தமிழகத்தில் காலியாக உள்ள தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் சம்பத் கூறினார். பை எலெக்ஷன்ஸ் பண்ணணும், இன்னமும் டெசிஷன் எடுத்த உடனே அனௌன்ஸ் பண்ணுவோம். இவிஎம்ஸ் இது வரைக்கும் யாரும் இவிஎம்ல ஒரு தப்பு நடந்ததாவோ இவிஎம்ல ஒரு கோளாறு இருந்ததாவோ யாராலையும் எங்கேயும் ப்ரூவ் பண்ண முடியல. வேட்பாளர்கள் செலவு கணக்கு சமர்ப்பிக்கும் காலக்கெடு முடிந்துவிட்டதாகவும், இது தொடர்பான குழு அறிக்கை சமர்ப்பிக்கும் என்றும், அதில் புகார் இருந்தால் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் சம்பத் தெரிவித்தார்.